சிலருக்கு தன்னுடைய மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியல, தன்னை மற்றவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ரொம்ப கவலைப்படுவாங்க. இது குறித்து நடிகர் நாகேஷ் ஒரு இன்டர்வியூல சொன்னாராம். அது வீடு கட்டுறதுக்கு சவுக்கு மரங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை கட்டடம் கட்டுற போதும் அதை சவுக்கு மரத்தை சாரம் கட்டி பில்டிங் கட்டுறதுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் பூசுறதுக்கும் எல்லா வேலைக்கும் அந்த சவுக்கு மரம் தான் யூஸ் ஆகுது. அந்த வீடை கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இந்த சவுக்கு மரத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கட்டி ஒரு ஓரத்தை போட்டுருவாங்க மூலையில. அதாவது யார் கண்ணே படாத அளவுக்கு பின்புறமாக கொண்டு வச்சிருவாங்க. அந்த பில்டிங்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வாழை மரத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு முன் வாசலில் வச்சு எல்லாத்தையும் வரவேற்பாங்க. இந்த பேரெல்லாம் அந்த வாழை மரத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் இதுக்காக அந்த சவுக்கு மரம் கவலைப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? அந்த வாழை மரத்தோட ஆயுள் மேக்சிமம் 2 நாளோ 3 நாளோ, அதுக்கப்புறம் அது பிஞ்சு நாசமாகி எங்கேயோ போயிடும். ஆனால் அந்த சவுக்கு மரம் அடுத்த பில்டிங் கட்டுறது தயாராக இருக்கும். இதே மாதிரி தான் நான் வாழை மரம் இல்லை சவுக்கு மரம் அப்படின்னு நடிகர் நாகேஷ் சொன்னாராம். இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்க, நாமோட மதிப்பை மற்றவங்க உணரணும் அவசியம் இல்லை. நாம உணர்ந்தாலே போதும். நாம வாழை மரம் இல்லை சவுக்கு மரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாக போதும். நாம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம்.